ஹலோ ஆல், இன்றைக்கி ரோஸ் அரோமா கிச்சனில் மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் குழம்பு கூட்டி அரைச்சி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் நல்லா வணங்கினதுக்கப்புறம் குழம்பு நல்லா மணமாக இருக்கிறதுக்காக பூண்டு, இஞ்சி சில துண்டுகள் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது முழுசாக ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு இது 3மே நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்க வேண்டியது தான். அதே கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். வடகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா ஒரு 3 ஆட் பண்ணதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான். இப்போ என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு மசாலா, சில்லி பவுடர் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சதில் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபிஷ் கறிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய். லவ் யூ ஆல்.